பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னா என்ன? அது எந்த இடம்? வேர்ல்டில் பெஸ்ட்டான பிளேஸ் எது? நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய இடங்களை சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிறந்த ஹோட்டலில் சொல்லுவாங்க, அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாண்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல சமாதானமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பதில்களை உங்களுக்கு சொல்லலாம். வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 84:10 இப்படியாக சொல்கிறது: 1000 நாள் பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, எங்கே நான் போய் சுற்றி பார்த்தாலும் உம்முடைய ஆலயம்தான் பெஸ்ட் பிளேஸ், சிறந்த இடம் என்று தாவீது இங்கே அழகாக சொல்கிறாரு. இன்னும் ஒரு வெர்ஷனில் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரேதர் பி அ கேட் கீப்பர் அப்படின்ட்டு. கேட் கீப்பர்னால் வாட்ச்மேன். ஸோ இங்கே என்ன சொல்ல வராரு, வேறு எங்கெங்கெல்லாம் நான் சுற்றிட்டு வந்தாலும் அந்த இடத்தை தாண்டி உம்முடைய ஆலயம் சிறந்த இடம். அந்த சிறந்த இடத்துல நான் ஒரு வேலைக்காரனாக, ஒரு கேட் கீப்பராக, ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். எதை காட்டிலும் வெளியே எங்கெங்கே போனாலும், எந்த ஹோட்டல் போனாலும், சுவிட்சர்லாந்து போனாலும், கொடைக்கானல் போனாலும், ஊட்டி போனாலும் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு இங்கே தாவீது சொல்கிறாரு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் என்ன சாப்பிட்டாலும் நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆலயத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் தேடி எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களை தேடி வரும்படியாக செய்வார். நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 84 எழுதி வைத்திருக்கிற மாதிரி, தாவீது சொல்கிற மாதிரி உம்முடைய ஆலயத்தில் காத்திருப்பதையே நாங்கள் நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்தை நாங்கள் ஆசைப்பட்டாலும் உம்முடைய ஆலயமே சிறந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.